அதான் எதுக்காக சண்டை போடுறோம்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடணும், அவ்வளோதான். சண்டை எதுக்கு போடுறோன்றது தான் மெயின். அதை தெரியாம நிறைய எல்லா பேரும் பிரச்சனையில சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது கூடாது, அவ்வளோதான். போகிறோம் நியூஸில் பார்த்துட்டு அப்படி அப்படி பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், ஏய் வாடா கீழே போகலாமடா, ஏய் படத்துக்கு போகலாமடா, அதை ட்ரிப் போகலாமா, அப்படி போகிறோம். யாருக்கோ நடக்குதான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அது நடந்தால் என்ன ஆகுன்னு ஒரு செகண்ட் வச்சோம்னா நல்லா இருந்தது. எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய படம். அதான் எதுக்காக சண்டை போடுறோம்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடணும், அவ்வளோதான். நல்லா இருந்தது. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் லைட்டாக டைமிங்கில், அவ்வளோதான். போதும். ஆச்சுண்ணா, ஆச்சு. அவங்களோட நடிப்புலே எல்லாமே ஆச்சு. ஸ்ரீலங்கனில் வந்து நம்மளுக்கு தெரியாது, நிறைய இங்கே போர் நடக்கிறதுலாம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம். அங்கே வந்து ஒரு குடும்பமே ஒரு போரில் ட்ராவல் ஆகி வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த சீட்டோட கார்னரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக நான் ரொம்ப நேரமாக நான் இப்படியே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா வார் நம்ம நியூஸில் பார்க்குறதுலாம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம்ல, நம்மளுக்கு எதுவும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆர்மி போய் ஒரு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஆர்மி போகுது அப்படின்றப்போ யாராக இருந்தாலும் அது பதட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. வயலன்ஸே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எப்படி முடிக்கணும், ஒரு வாரம் முடிக்கணும்னு சூப்பராக காமிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு சீனில் பாம்பை கையில் எடுத்துருவாங்க, அவ்வளோதான் காலின்னு நினைக்கும் போது பீஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதுமா சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் கண்டிப்பாக நம்மளுக்கும் இருக்குது. அந்த பதட்டம் அப்படியே நம்மளுக்கு வருது. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக வந்திருக்கு. எமோஷனலாக கன்வே ஆயிருக்கு. அந்த இலங்கை டைமில் நடந்ததை பற்றி எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு ரொம்ப எமோஷனலாக கன்வே ஆயிருக்கு. சண்டை எதுக்கு போடுறோன்றது தான் மெயின். அதை தெரியாம நிறைய எல்லா பேரும் பிரச்சனையில சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது கூடாது, அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு இந்த படத்தோட கதையே எனக்கு தெரிஞ்சு. என்ன விஷயத்துக்கோசம் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம சண்டை போடக்கூடாது, அவ்வளோதான். அது நாங்கள் இப்போ அவங்க நேரில் காட்டின மாதிரி இருந்தது. அவங்கள பற்றிலாம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம இங்கே இருக்கிறதுனால அங்கே என்ன பிரச்சனை, என்ன கஷ்டப்படுறோம், எப்படி நார்மல் வாழ்க்கையை எப்படி வாடுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம இங்கே ஏதோ கேஷுவலாக போயிட்டுருக்கு, அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம். நார்மல் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணனா கூட பயந்து பண்ண வேண்டியதாக, அதெல்லாம் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க. நம்மளால் இப்படிலாம் அவங்க இருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சது, அவ்வளோதான் சார். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு மேரேஜ்க்கு அந்த மேரேஜ் நடத்துறதுக்கு அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது. நல்லா நடிச்சிருந்தேன். கேப்டன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணோட அம்மா கேரக்டரும் நல்லா இருந்தது, அவங்க ஹீரோயினி கேரக்டரும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது சார். அதுதான் சார். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன காமிச்சிட்டாங்க ட்ரைலரில், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது படம் எப்படி போகுது, என்ன கான்செப்ட்ன்றது படம் பார்த்தா புரியும். நல்ல படம், நல்லா இருக்குது. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆமாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். படம் பார்த்தா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. ஹீரோட பர்ஃபார்மன்ஸு, இல்லை ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா எனக்கு ஹீரோட பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க அவங்க ட்ராமாவில் இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது நல்லா இருந்தது. படம் ஓவராலாக பார்க்கலாம். மியூசிக், விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல படம், கம்பல்சரி எல்லோரும் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அவங்க ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருப்பாங்களே, அந்த ஒரு விஷயத்த மட்டும் அதை காமிச்சுங்க. ஆனால் பார்க்காத விஷயம் இதில் நிறைய இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் மேபி அதில் வச்சுருக்கலாம். சென்சாரில் வந்து அது ப்ராப்ளம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். சென்சாரில் இதை விட்டுதே வந்து பெரிய விஷயந்தான். சென்சாரில் நிறைய போயிருக்கு. அது மட்டும் எனக்கு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும், எனக்கு தெரியும். அது இருந்து தான் இன்னும் பயமாக இருக்கும். ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பயத்தோடு தான் பார்ப்பீங்க. ஐயோ ஏதோ யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்றது. ஒரு சின்ன ஒரு கல்யாண வீட்டில் தான், ஒரு கல்யாண வீட்டில் என்ன நடக்க போகுது, இதை தாண்டி எப்படி மேரேஜ் பண்ண போகிறாங்க, ஆர்மினா என்ன, மக்கள்னா என்ன, எப்படி ட்ராவல் ஆகுறாங்க, எப்படி பேசுகிறாங்க. அது நிறைய படத்தில் ஸ்ரீலங்கன் அந்த ஸ்லாங்லாம் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இது அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க எல்லாருமே. அந்த சின்ன பசங்களை கூட அவ்வளோ அழகாக, அந்த கேஸ்டிங்காக இருக்கட்டும் அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ள இருக்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஆர்மி டீம்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருந்தது. இன்ட்ரோல் வந்ததுன்னு தெரில. படம் அப்படி முடியும் போது ஐயோ முடிச்சா அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. படம் பயங்கரமாக இருந்தது. படம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் உள்ள அந்த நாட்டு உள்ளே போன மாதிரி தான் இருக்கும். அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அவங்க தான் வாழ்வீங்க அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். பயங்கரமாக. ஏன்னா எனக்கு தெரியும், நான்
நிறைய மக்கள் நான் சந்திச்சு ஸ்ரீலங்கன் மக்கள் எல்லாமே சந்திச்சு அவங்க கூட தான் நான் ட்ராவல் ஆயிருக்கேன். நிறைய கனடா, ஃப்ரான்ஸு, லண்டன், இந்த மாதிரி நிறைய அவங்க எங்க ரொம்ப நட்பில் இருக்காங்க. அவங்க எப்பவுமே எனக்கு நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் போகும்போதும் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். அவங்க கேட்பாங்க, அம்மா என்ன இதை பற்றி பேசுறீங்கன்னு. எங்களோட முன்னோர்கள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன்றதால எனக்கு அது தெரியும். அதனால வந்துட்டு எனக்கு நிறைய விஷயத்த உணர முடியும். அப்பா நிறைய விஷயம் சொல்லுவார் இதை பற்றிலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்கிட்டேன். ரொம்ப கண் கலங்கி தான் அதை உள்ளே பார்த்தேன். நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி படத்தை வந்து பாருங்கள். பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் இப்படி திரும்பினா பார்க்க முடியாது. ஏன்னா நான் அதே மாதிரி இங்கே பாப்கார்ன் வந்து எல்லாருமே சாப்பிட இன்ட்ரோவில் நிறைய பேர் என்னென்னா ஐயோ படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சொல்லிட்டு ஓடினாங்க. ஃபஸ்ட் டைமு படம் ஒரு சீன் போயிட போகுது அப்படின்னு ஓடி வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பயங்கரமாக ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்தியாக போகிறேன். பண்ணால் இந்த மாதிரி படத்தில் வந்து உண்மையாக நடிக்கணும். பயங்கரமாக சூப்பர். தேங்க்யூ. எப்படி பதர்? ஆமாம், நம்ம வந்து எல்லாருமே வந்து நியூஸில் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், வாடா கீழே போகலாமாடா, படத்துக்கு போகலாமாடா, அவன் ட்ரிப் போகலாமா அப்படி போகிறோம். யாருக்கும் அது நடக்குதான்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அது நடந்தால் என்ன ஆகுன்னு ஒரு செகண்ட் வச்சோம்னா இந்த போரை பார்த்து நம்ம போரில் இறங்கி சண்டைலாம் போட போகிறது கிடையாது. அந்த சுச்சுவேஷன் நமக்கு கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் அவங்களுக்காக கொஞ்ச நாச்சும் நம்ம ஃபீல் பண்ணோம். ஏன்னா நமக்கு நடக்கும் போது தான் அதோட வழி தெரியும். நம்ம எல்லாமே இது கடந்து போயிடும். ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா அது எவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து பக்கத்தில் நம்மனா வச்சு வாடா மச்சா போகலாம் சொல்லி பைக் எடுத்து கேஷாக பண்ணலாம். அந்த மாதிரிலாம் அங்கே போக முடியாது. அங்கே போனாலும் அவ்வளோ பிரச்சனை தான். அதை தாண்டி நான் வந்து நிறைய ஸ்ரீலங்கா மக்கள் ட்ராவல் பண்ணால் நான் கேட்பேன், இப்படி ஒரு கட்டுக்கோப்பா இப்படி ஒரு இதில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கேட்டா எங்களுக்கு பழகிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போனால் கூட வழி மடக்குவாங்க. ஒவ்வொரு தடையும் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி தான் போகணும். இப்போவும் சரி, இப்போ நடந்துட்டுருக்கு. எல்லாத்த ஒன்றும் இல்லை, இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நம்மளாம் ஃப்ரீடமாக இல்லை, நம்ம போலீஸ் மடக்குனா கூட வீடியோ எடுத்துருவோம், பேசுவோம். என்னங்க இவ்வளோ எப்படி யார் சார் நீங்கள், நான் ஒரு அவ்வளோ நமக்கு இங்கே சுதந்திரம் இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் அடிமையாக இருந்து அப்படியே அனுசரித்து அந்த வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு கட்ஸு ஒரு இழப்பு இருந்தாலும் அதை தாண்டி மீண்டு எப்படி வந்து மறுபடியும் அன்றாட வாழ்க்கை வரணுன்றத நான் ஸ்ரீலங்கன் மக்களை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் ஏன்னா ஆமாம் எங்கள் அப்பா இறந்துட்டானோ, என் தங்கச்சி இறந்துட்டாங்க, எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது எப்படின்னா அதுதான் வாழ்க்கை, நம்ம கடன் தர போகணுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய கற்றுனோம். அவங்களாம் நிறைய ரோல் மாடல். உண்மையாக இந்த படம் பார்த்து நிறைய இடத்துல வந்துட்டு கண்காணி சில இடத்துல வந்து ஐயோ இந்த போர் நன்றக்கூடாதுன்னு நினச்சேன். அதேமாதிரி படத்தை வந்து லாஸ்ட்டை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக முடித்தாங்க, மாசாக முடித்தாங்க. 2 பேருக்கும் போருக்கு வெயிட் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம எப்பவுமே படத்தில் அப்படி இருக்காது. ஆனால் இந்த படத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்தியமாக ஒரு நல்ல படம். கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே.